தொடர்ச்சியாக மூன்றாவது முறையாக உலக ஆணழகன் பட்டத்துடன் நாடு திரும்பிய சரவணமணிக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. உடல் திறன் கட்டமைப்பு மற்றும் உடல் திறன் கூட்டமைப்பு சார்பில் 16வது உலக ஆணழகன் போட்டி இந்தோனேஷியாவில் நடைபெற்றது. இதில் இந்தியா உள்ளிட்ட 35 நாடுகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். இந்தியா சார்பில் அர்ஜுனா விருது பெற்ற பாஸ்கரன் தலைமையில் 75 பேர் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்திய ஆண்கள் அணி 715 புள்ளிகள் பெற்று தங்கம் வென்றது. பெண்கள் அணியினர் 245 புள்ளிகள் பெற்று 2ஆம் இடம் பிடித்தது. மேலும் நாமக்கல் மாவட்டம் பார்சனூர் கிராமத்தைச் சேர்ந்த சரவணன் மணி தொடர்ச்சியாக 3வது முறை சாம்பியன் ஆஃப் சாம்பியன் பட்டம் வென்று மிஸ்டர் யூனிவர்ஸ் உலக ஆணழகன் பட்டத்தை தக்கவைத்து ஹேட்ரிக் சாதனை படைத்தார். இதையடுத்து நாடு திரும்பியவர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து 3 வருஷமும் மிஸ் யூனிவர்ஸ் சாம்பியன் சாம்பியன் வாங்கியிருக்கோம். இது வந்து ஒரு ஹேட்ரிக் பண்ணியிருக்கோம். இந்த கண்டினியூஸாக 3 இயர்ஸ் பண்ணதால கண்டினியூஸாக 4 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான் மிஸ் யூனிவர்ஸ் பட்டத்தை வாங்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர் பண்ணார். கண்டினியூஸாக 3 இயர்ஸ் நான் பண்ணேன். இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜாப் வாங்கியிருக்கேன். ஸோ இன்னும் நம்மளுக்கு கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு மேலே சப்போர்ட் பண்ணாங்கன்னா நாங்கள் இன்னும் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ண எங்களுக்கு இன்னும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இல்லை அந்த மாதிரி பார்க்கணும் லாஸ்ட்டாக நிறைய டைம் பார்த்துருக்கோம். ஆனால் பட் எங்கள் பாடி பில்டிங்காக எந்த ஒரு இதுவும் ஒதுக்குனதில்லை. எங்களுக்கு அந்த மாதிரி ஒதுக்குனாங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா எங்கள் கேமுக்கு மட்டும் தான் யாருமே எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஈவெண்ட்டுக்கு அது மாதிரி ஏதாவது ஒரு இடஒதுக்கீடு பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அந்த மாதிரி 3% இடஒதுக்கீடு ஒதுக்குனாங்க. நாங்கள் அது யாருமே இன்னும் அடையலை. ஸோ அந்த மாதிரி எங்களுக்கும் எங்கள் துறையிலையும் ஒரு இடஒதுக்கீடு ஒதுக்குனாங்கன்னா நாங்களும் ஒரு நல்ல ஒரு அங்கீகாரத்தில் நாங்கள் ரீச் ஆகும்.